எபிசோட் 21ல அம்மா வந்து ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிவிட்டு 3 பொண்ணுங்களுக்கும் குங்குமம் வச்சு விடுறாங்க. மீராவை மட்டும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நீ ஒருத்தி தான் நான் விரும்புகிற மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மீரா வெளியில் வந்துட்டு அந்த குங்குமத்தை அழிச்சிட்டு போகிறாங்க. இதை பார்த்து 2 பொண்ணுங்களும் அடிப்பாவி இவ பெரிய ஃப்ராடாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ அம்மா வந்து அவங்களோட அழகர் அண்ணனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி கீர்த்திக்கும் ஜெயஸ்ரீக்கும் ஜாதகம் பார்த்தேன்னா 2 பேருக்கும் பொறுத்த ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் பூ வைக்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே மாப்பிள்ளைக்கு இது தெரியுமாமா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் கேட்குறாங்க. அவர்கிட்ட கேட்காம இந்த முடிவெல்லாம் நான் எடுப்பேனா அண்ணா அப்படின்னு சொல்லி இவங்க பொன்மலர் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நீ மாப்பிள்ளை கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னோடனே இவங்க நேராக போயிட்டு எஸ்எஸ் கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. அப்போ எஸ்எஸும் பேசிட்டு பொண்ணு வெளியே கொடுக்குறத விட வீட்டுக்குள்ளே கொடுத்தா பொண்ணுக்கு சேஃப்டின்னு தான் எனக்கும் தோணுது, நீங்கள் பூ வைக்க வாங்கன்னு அவரும் ஒத்துக்கிறாரு. இது கேட்டுட்டு அவர் ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறாரு. அப்போ பொன்மலரோட அண்ணா ஃபோன் வச்சதுக்கப்புறமா எஸ்எஸ் வந்து பொன்மலர்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம பொண்ணுங்க கிட்டலாம் வாய் எதுவும் விட்டுற வேணான்னு மட்டும் சொல்லி வை, கிட்ட எந்த உண்மையும் சொல்லிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பொன்மலரும் போயிடுறாங்க. இப்போ ஜகுவும் அவங்க ஃப்ரெண்டு எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்போ ஜகுவோட ஃப்ரெண்டு சசி வந்து கேட்குறாரு, நீ ஏன்டா அவளை மது அவாய்ட் பண்ணுற அப்படின்னோடனே, பொண்ணுங்க தானடா கழட்டி விடுவாங்க, நீ என்னடா கழட்டி விடுறானே, இல்லை அவள் என் ஃப்ரெண்டு தான், அவள் எனக்கு லவர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஒரு டான் அக்காவை பார்க்க போகிறோம், ஒரு டானை பார்க்க போகிறோம். அவங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு நமக்கு வந்து ஈவெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. அங்கே போயிட்டு தங்கம் யார் அப்படின்னு கேட்டோடனே, தங்கம்லாம் வெளியில் சொல்லிட்டாலையாதீங்க, போங்க அங்கே தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அந்த பசங்கள்லாம் நேராக வந்து தங்கம்மை பார்க்க வராங்க. பார்த்தா தங்கம் வந்து ஒரு டான் போல இருக்குது, அந்த ஏரியா டான் போல இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு வரும்போதே யாரையும் அடி வெளுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஜகுவும் சசியும் பயந்துடுறாங்க. உடனே நீங்கள் ஆண்டி அப்படின்னு சொல்லி ஜக்கு அட்ரஸ் பண்ணுறாரு. உடனே நான் ஆண்டின்லாம் கூப்பிடக்கூடாது, அக்காங்கிறது என்னோட பிராண்டு, இங்கே எல்லாருமே என்னை அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க, என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு நீங்கள் தான் பாட்டெல்லாம் போடணும், எவ்வளோ காசு வாங்குறீங்க அப்படின்னோடனே 75,000 ரூபாய் வாங்குறோம் ஆண்டி, எங்களுக்கு அட்வான்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டோடனே, என்னது 75,000 5,000 தானே பொதுவாக கொடுப்பாங்க, சரி பரவாயில்ல என் பொண்ணு நிற்பா மீனுன்னு, அவகிட்ட போய் அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. இவங்க கொஞ்சம் டெரர் கேரக்டர் அப்படிங்கிறது தெரியுது. நேராக இவங்க பொண்ணு மீனுவை தேடி வராங்க. அங்கே மீனு நின்றுட்டு நான் தான் உங்களை அம்மா கிட்ட சஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அட்வான்ஸ் தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பேர்கிட்டையும் நல்லா பேசுகிறாங்க. இந்த மீனு கூட தான் ஜகு கிட்ட அடுத்த அஃபேர் வர மாதிரி ப்ரொமோலாம் போட்டிருந்தாங்க. இப்போ ஜெயஸ்ரீயோட ஆஃபீஸில் ஜெயஸ்ரீ கிட்ட ஒரு டைவர்ஸ் கேஸ் வருது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் ஒய்ஃபுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு, எனக்கு அது தெரியாது, இப்போ என் ஒய்ஃபோட ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட வந்து சொன்னார் இந்த மாதிரி அவள் ஏற்கனவே கல்யாணம் ஆனவா அப்படின்னு. அது தெரிஞ்சதுலேருந்து நான் ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன். ஸோ இப்போ எனக்கு அவங்கக்கிட்ட டைவர்ஸ் வேணும், அவங்க என்கிட்ட என் மேலே டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஸோ ப்ரொஆக்டிவாக நான் அந்த கேஸ் எடுத்து நடத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ஜெயஸ்ரீ செம்ம கடுப்பாயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டே விசாரிக்காதது உங்கள் தப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் தானுங்க விக்டிம், நீங்கள் என்னடா என்ன என்கிட்ட கோவப்பட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே ஜெயஸ்ரீ ஏதோ பயங்கரமாக கோவப்பட்டு திட்டி அனுப்பிச்சுட்றாங்க. அவங்க தன்னோட பர்சனல் கேஸ் கூட அதை ரிலேட் பண்ணி பார்த்துட்டு அந்த வந்தவர்கிட்ட பயங்கரமாக கோவப்படுறாங்க. இப்போ சித்தார்த்துக்கும் ஹரிணிக்கும் ஒரு முக்கியமான சீன் நடக்குது. 2 பேரும் காரில் போயிட்டுருக்காங்க. ஏதோ ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காங்க. அப்போ ஹரிணி வந்து அந்த ப்ராஜெக்ட் பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. மொத்தமாக இதில் 500 ஸ்கூல் இருக்குது, நிறைய சில்ட்ரன் படிக்கிறாங்க, ஒருத்தங்க வந்து 1.5 lakhs ஃபீஸ் கட்டுறாங்க அப்படிலாம் சொல்லி அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் சித்தார்த் வந்துட்டு நம்ம அந்த ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடலாமா, இந்த ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடலாமா அப்படி ஒன்றுனா கேட்டுட்ருக்காரு. ஆனால் ஹரிணி வந்து செம்ம கடுப்பாயிட்டு காரை நிறுத்துங்க நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுறாங்க. இறங்கி 2 பேத்துக்கும் குட்டி சண்டை மாதிரியே நடந்துருது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எதுக்கு என்ன வந்து லஞ்ச் கூப்பிட்டு போகிறேன் அப்படி இப்படின்னு பேசுகிறீங்க, எனக்கு பிடிக்கல, அதனால தான் நீங்கள் பேசுகிறதுக்கு எதுக்குமே நான் ரிப்ளை பண்ணாமல் நான் ப்ராஜெக்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹரிணி சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஒரு ஆஃபீஸில் ஒரு கலீக் கூட வந்து லஞ்ச் போகிறது ஒரு பெரிய தப்பா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு ஆஃபீஸில் உள்ள கலீக் மாதிரி நீங்கள் என்னை பார்க்கல, நீங்கள் என்னை வேறு மாதிரி தானே பார்க்குறீங்க, அப்போ உங்கள் கூட லஞ்ச் போகிறது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட்டோலேயே போய்க்கிறேன் அப்படிங்கிறாங்க. அவரும் கொஞ்சம் சித்தார்த்துக்குமே இந்த வாட்டி கோவம் வந்துடுது. அவருமே கொஞ்சம் கோவமாக பேசுகிறாரு. ஹரிணி கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அது ஹரிணிக்கு ரொம்ப கோவம் வந்து கையை உதறி விட்டுட்டு அவங்க ஆட்டோவில் ஏறி போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே அங்கே வந்து ஹரிணியோட அப்பா இல்லை, இவரோட அப்பா சித்தார்த்தோட அப்பா தூரத்தில் நின்று, அவர் போலீஸ் ஆஃபீஸர் இல்லையா, அவர் நின்று பார்த்துட்ருக்காரு. என்னடா பையன் இந்த லெவலுக்கு போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாரு. இப்போ பொன்மலர் டெக்ஸ்டைல்ஸ்க்கு கிரிஜா வராங்க. வரும்போது எங்கள் கஸ்டமரே இல்லை, சேல்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து சும்மா ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நேராக அவங்க வந்து மீட் பண்ணுறாங்க. எஸ்எஸ்ஸை மீட் பண்ணணும்னு சொல்லி அங்கே போகிறாங்க. போயிட்டு அவர்கிட்ட சொல்கிறாங்க, நான் நல்லா சேல்ஸ் பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும்ல, நான் வேணா பார்த்துக்கிட்டுமா, கடையை பார்த்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் வேணாம், சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ் சொல்கிறாரு. உடனே இவங்க சொல்கிறாங்க, நிறைய ஆஃபர் போடணுங்க, சேல்ஸ் போடணும், கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றணும், இன்டீரியர் சேஞ்ச் பண்ணணும், பண்ணால் கண்டிப்பாக சேல்ஸ் நடக்கும், எல்லா இடத்துலையும் சேல்ஸ் நடக்குது, நீங்கள் வெறும் ரெகுலர் கஸ்டமரை மட்டுமே நம்பிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுக்குறாங்க. அது எஸ்எஸ்க்கு பிடிக்கல. அவர் வந்து கோவப்பட்டுடுறாரு. அப்புறம் கிரிஜாவும் போயிடுறாங்க. இப்போ இன்னொரு பக்கம் அஸ்வினுக்கும் மீராக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அஸ்வின் வந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காரு. அவருக்கு 7 அரியர் இருக்கு போல இருக்கு. பட் மீரா எல்லாமே பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டு அஸ்வின் செம்ம கடுப்பாயிட்டு, என்னை ஏமாத்திட்டு நீ மட்டும் எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணிட்டல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டேய், அவன் என் வீட்டில் மற்ற 3 பேரும் சூப்பரான வேலையில் இருக்காங்கடா, நான் கொஞ்சமாவது படித்தாதான்டா அவங்க கிட்ட முகத்தையே காட்ட முடியும், நீயும் படிடா அப்படின்னோடனே, நான் படிக்கலாம் மாட்டேன், சேசிங் ஷேக்கரை வச்சு நான் பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் சொல்கிறாரு. இப்போ சித்தார்த் வீட்டில் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்துட்டு சொல்கிறாரு, இந்த சண்டே நீ வீட்டில் தான் இருக்கணும், சண்டே நம்மளோட சேதுபதி அங்கிள் வந்து இங்கே பார்ட்டிக்காக வராங்க, நான் அவருக்கு பார்ட்டி கொடுக்குறேன், ஸோ நீ வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சித்தார்த்தை முடிஞ்சால் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே அப்பா நேராக உள்ளே வராரு, அம்மா கிட்ட சொல்கிறாரு, இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்களா, அந்த பொண்ணோட நீ ஊர் சுற்றிட்டு இருக்கான், அவங்க அப்பா வந்து டி நகரில் டெக்ஸ்டைல் ஷோரூம் வச்சிருக்காரு, அவங்களுக்கு 3 கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறாரு. சொன்னோடனே அவங்க அம்மா வந்துட்டு, ஐயோ இவர் விடமாட்டார் போல இருக்கே, லவ் பண்ணுறாருன்னு கண்டுபிடிச்சிட்டாரு, எப்படியாச்சும் மாற்றி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா முழிக்கிறாங்க. அவங்க அப்பா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா பொன்மலரோட வீட்டை காட்டுறாங்க. அங்கே வந்து பொன்மலர் வந்து ஜெயஸ்ரீ கிட்ட சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி அண்ணா வந்து பூ வைக்க வராங்க, கீர்த்தி மாமா உனக்கு பூ வைக்கிறதுக்காக வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டு ஜெயஸ்ரீ கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. இந்த டைமில் மீராவும் எல்லா அரியர்ஸையும் கிளியர் பண்ண விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜெயஸ்ரீ நேராக போயிட்டு கீர்த்தியோட நம்பரை ஜக்கு கிட்ட வாங்குறாங்க. வாங்கிட்டு அவங்க அதை பற்றி பேச போகிறாங்க போல இருக்கு. ஆல்சோ ஜக்கு கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து அந்த பொண்ணை விசாரிக்க சொன்னேன், அப்பாவோட அந்த செகண்ட் ஒய்ஃபோட பொண்ணை விசாரிக்க சொன்னேன், நீ விசாரிச்சியான்னு கேட்டோடனே நான் விசாரிச்சு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜக்குவும் சொல்கிறாரு. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.